எனக்கு கேன்சர் வர காரணம் என்ன அப்படின்றதையும், என் கூட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டவங்க, அவங்களுக்கு கேன்சர் வர என்ன காரணம்னு அவங்க என்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட அனுபவங்களையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை டைரி சென்னை சேனல். எனக்கு கேன்சர் வர காரணம் ஈஸ்ட்ரோஜன் அளவுக்கு அதிகமாக சுரந்தது தான். என்னோட கர்ப்பப்பையில் ஈஸ்ட்ரோஜன் அளவுக்கு அதிகமாக சுரந்தது. அதுதான் வந்து மார்பகத்தில் ஒரு கட்டியாக உருவாகி அது கேன்சர் கட்டியாக மாறிடுச்சு. எல்லார் உடம்புலையுமே ஈஸ்ட்ரோஜன் இருக்கும். அது வந்து இப்போ எனக்கு வந்து அதிகமாக சுரந்தது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்திருக்கு. ஏன் என் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சது அப்படின்னா எனக்கு கொரோனா வந்துச்சு. ஆனால் கொரோனா வந்ததுக்கப்புறமா ஒரு சைடு எஃபெக்டாக எல்லாருக்குமே வந்து டேஸ்ட்லெஸ்ஸு, ஸ்மெல்லெஸ்ஸு, அப்புறம் தூக்கம் இல்லாமல் போகிறது இதெல்லாம் வரும். எனக்கு அந்த பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. இப்போவும் எனக்கு நல்லா டேஸ்ட்டு, ஸ்மெல்லு எல்லாமே இருக்குது. நல்லா டீப் ஸ்லீப் தான் எனக்கு, அது பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை சுனாமி வந்து எப்படி வந்து சுனாமி வந்ததுன்னா எப்படி அடிச்சுக்கிட்டு போகுமோ அந்த மாதிரி கொரோனா என் உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை சுத்தமாக கம்ப்ளீட்டாக வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. ஆனால் கொரோனா வந்த பிறகும் நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். இப்போ கொரோனா வந்ததுக்கப்புறமா நான் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு உடம்ப நல்லா பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து என்னை மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அதை நான் செய்யாமல் விட்டுட்டேன். அதனால தான் எனக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் வந்து அளவுக்கு அதிகமாக சுரந்ததை கண்ட்ரோல் பண்ண உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போயிடுச்சு. பட் இப்போ வந்து நான் வந்து ஒரே ஒரு டேப்லெட் மட்டும் எடுத்துக்கிறேன். அது டாக்டர் அட்வைஸ் படி தான். அது வந்து ஈஸ்ட்ரோஜன் வந்து அதனால கொடுக்குறாங்களான்னு தெரியாது. பட் வந்து வராமல் தடுக்கிறதுக்காக எனக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த டேப்லெட் நான் சாப்பிட்றேன். எனக்கு கேன்சர் வந்ததுக்கு காரணம் கர்ப்பப்பையில் ஈஸ்ட்ரோஜன் அளவுக்கு அதிகமாக சுரந்தது. அது வந்து மார்பகத்தில் போய் கட்டியாக உருவாச்சு. அதுதான் எனக்கு கேன்சர் கட்டி. இப்போது என் கூட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டவங்களுக்கு கேன்சர் வந்ததுக்கான காரணம் அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து ஒரு 55 வயசு இருக்கும். அவங்களுக்கு வந்து அண்டர் ஆர்ம் கிட்ட வந்து ஒரு மரு வந்திருக்கு. அவங்க அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக வீடு பக்கத்தில் அவங்க சொந்தக்காரங்க வந்து ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்களா, அங்கே போயிருக்காங்க. பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்லேருந்து 3 மந்த்துக்குள்ளே அது வந்து செப்டிக் ஆகிடுச்சு. அவங்களுக்கு சுருக்குன்னு குத்துது அப்படின்னு சொன்னதுனால திரும்பியும் போய் செக் பண்ணி பார்த்ததில் அங்கே கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க திரும்பியும் சர்ஜரி பண்ணி அதை கொண்டு வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட காட்டியிருக்காங்க. அது வந்து வெறும் சதையை வந்து செதிலாக எடுத்தா மாதிரி இருக்கேன்னு அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட். அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாரிங்க இந்த மாதிரி அது வந்து கட்டி வந்து சர்ஜரி பண்ணது வந்து உள்ளே வந்து செப்டிக் ஆகிடுச்சி, செப்டிக் ஆனதுனால அது இந்த மாதிரி இருக்குது சொல்லியிருக்காங்க. அதை வந்து லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணப்போ அது வந்து கேன்சர் செல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ அவங்களுக்கு அது கேன்சர் கட்டியாக மாறிடுச்சு. அப்புறம் அவங்களுக்கும் அது வந்து சர்ஜரி பண்ணிட்டாங்க. அதனால் வந்து இதுக்கு ஆன்டிபயாட்டிக்லாம் அவங்க சரியாக எடுத்துக்கிட்டாங்களா, இல்லைனா அந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் சரியாக இருந்ததுதான்னு எனக்கு தெரியல. எப்படி செப்டிக் ஆச்சு அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இதனாலேயும் கேன்சர் வருதுன்றது எனக்கு அவங்க சொல்லி தான் தெரியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆன்டி வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் மூலயமா வந்து ப்ரோட்டீன் பவுடர் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் என்கிட்ட சொன்னதை நான் அப்படியே சொல்கிறேன். 3 வேளையும் அந்த ப்ரோட்டீன் பவுடரை தான் அவள் குடிப்பாங்க. குடிச்சிட்டு டிவியை பார்த்து வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்கன்னு சொன்னாங்க. அதாவது டெய்லி டிவியில் வந்து காலையில் எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவாங்க போலிருக்கு. அவங்க வெறும் ப்ரோட்டீன் பவுடர் தான் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி ப்ரோட்டீன் பவுடர்னால் ஒரு சரிவிகித உணவு கிடையாது. ஸோ அவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னா சரிவிகித உணவு எடுத்துக்கணும். நான் கொரோனா வந்ததுக்கப்புறமா ஒரு சரிவிகித உணவு எடுக்காமல் நான் எப்பவும் போலையே சாப்பிட்டேன் இல்லையா, அந்த மாதிரி தான் அவங்களும் சாப்பிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் 0ல் காட்டிருக்கு. ப்ரோட்டீன் கூட 0ன்னு தான் நினைக்கிறேன். அப்போ நான் கூட அவங்கக்கிட்ட கேட்டேன், ப்ரோட்டீன் பவுடர் தானே குடிச்சிங்க, அப்புறம் எப்படி ப்ரோட்டீன் 0 அப்படின்லாம் நான் கேட்டதான் ஞாபகம், எனக்கு சரியாக தெரியல. பட் அவங்க உடம்புல வந்து நிறைய நியூட்ரிஷன் வந்து ரொம்பவும் கம்மி, சிலதெல்லாம் 0ல் போயிடுச்சாமா. அதனால அவங்க வந்து ஆனால் அவங்க வாங்கி குடித்த அந்த ப்ரோட்டீன் பவுடர் பற்றின வீடியோஸு அந்த ஆப்பில் போயிட்டு அவங்க வெப்சைட் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதிலலாம் போய் பார்த்தப்ப
அதை வாங்கி குடிச்சிட்டு நிறைய பேர் வந்து பெனிஃபிட் அனுபவிச்சிருக்காங்க. அதை பற்றிலாம் அவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. யாருமே நெகட்டிவாக சொல்லலை. இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா இவங்க வந்து அவங்க தப்பாக யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லைனா ப்ரோட்டீன் பவுடர் வந்து ஃபுட்டுக்கு மாற்றாவே இதை மட்டுமே கூட எடுத்துருந்துருக்கலாம். இப்படி எடுத்தால் கூட அவங்களுக்கு பார்த்திங்கன்னா லங்ஸில் வந்து கேன்சர் வந்துடுச்சு. லங்ஸில் கேன்சர் வந்ததுக்கு காரணமும் அவங்க வந்து அந்த ஒரு சரிவிகித உணவு இல்லாமல் போனது தான் அப்படின்னு. ஏன்னா எல்லாமே ஜீரோ இல்லை, அதனால் அதுதான் ஒரு ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கும் வந்து குடலில் கேன்சர் வந்தது. அவங்க வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய நாள் வந்து ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிடுவாங்களாம். அவங்க குடும்ப வழக்கப்படி ஏதோ நாள்லலாம் சமைக்கக்கூடாது, அதெல்லாம் அப்போல்லாம் வந்து ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்டு தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. நிறைய நாள் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான். அவங்க ஃப்ரெண்டு அதான் அங்கே போன பிறகு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு வந்து 17 வயசில் வந்து மார்பகத்தில் ஒரு கட்டி வந்திருக்கு. அதை வந்து சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க. கட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 27 வயசில் வந்து அவங்களுக்கு பயங்கரமான கால்வலி, நிறைய கால்வலின்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. அது ஒரு 6 மந்த்லேருந்து 1 இயர் கிட்ட அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் செக் பண்ணி பார்த்தப்ப அங்கே ஒரு கட்டி இருந்திருக்கு காலில். சர்ஜரி பண்ணி பார்த்தப்ப அந்த கட்டியை எடுத்து செக் பண்ணால் அது வந்து அவங்களுக்கு உடம்புல இருக்கிற 2வது கட்டி. முதல் கட்டி வந்து முதுகில் வந்திருக்கு. கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அது வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு பார்க்கும்போது அது வந்து 4th ஸ்டேஜில் தான் அவங்களுக்கு அது கண்டே பிடிச்சிருக்காங்க. அவங்கள வந்து காப்பாற்ற முடியல. அவங்க வந்து நான் ரொம்ப அவங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஃபீல் பண்ணேன். அடுத்தது வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து முதுகு வலிக்கு அவங்க வந்து வலி நிவாரண மாத்திரை தான் எடுத்துகிட்டே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியாமல் எடுத்திருக்காங்க. முதுகு வலி வந்தால் உடனே அந்த டேப்லெட்டை சாப்பிட்டா முதுகு வலி சரியாக போயிடும்னு நினச்சி தெரியாமல் முதுகு வலி டேப்லெட்டே எடுத்து கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் 4th ஸ்டேஜ். அந்த லாஸ்ட் ஸ்டேஜில் தான் அவங்க வந்து ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிருக்காங்க. 1 மந்த்லேயே ஒரு 10 கிலோ கிட்ட குறைஞ்சிட்டாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து இது கேன்சராக இருக்குமோன்னு அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லி கூட்டிகிட்டு போய் காட்டி அவங்களுக்கு வந்து அதை வந்து பார்த்துருக்காங்க. அதாவது கேன்சர்னு கண்டுபிடிச்சி 4th ஸ்டேஜ்னு கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது அவங்க வந்து ஒரு 6 மந்த்தோ என்னமோ அவங்க வந்து இறந்து போயிட்டு தான் சொன்னாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கிட்டா